பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். புலம்பல் 3 அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். புலம்பல் 3, 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களும் முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. இந்த வசனத்தில் எரேமியா சொல்கிறாரு, நான் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவருடைய கிருபையே, அந்த கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்று எரேமியா சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழும்புகிறோம், மாலையில் நாம் தூங்குகிறோம், பகலில் வேலை செய்கிறோம், பல இடங்களுக்கு போகிறோம், பிரயாணங்கள் இருக்கிறோம். ஆனால் நாம் நிர்மூலமாகாதிருப்பது, அழிந்து போகாதிருப்பது ஆண்டவருடைய கிருபையே என்று நாம் வாசிக்கிறோம். நம்மை அழித்து போடும்படியாக, நிர்மூலமாக்கும்படியாக பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்பதாக 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். அப்போது நம்மை விழத்தள்ளும்படியாக, நமக்கு தீமை செய்யும்படியாக பிசாசு வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அவன் ஒருவேளை நேரடியாக தாக்குவான், அல்லது யார் மூலமாகவோ தாக்குவான், அல்லது ஏதோ ஒரு விபத்துகளை ஏற்படுத்தி நம்மை தாக்குவான். அவனுடைய முழு நோக்கம் நம்மை விழத்தள்ள வேண்டும், நம்மை அழித்து விட வேண்டும், நம்மை நிர்மூலமாக்க வேண்டும் என்பது அவனுடைய தீராத எண்ணமாய் காணப்படுகிறது. அப்படியானா அந்த பிசாசுடைய கையிலிருந்து, அந்த பிரச்சனை நடுவிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிருபை என்று சொல்வது தகுதி இல்லாதவனுக்கு கிடைப்பதுதான் கிருபை. அப்போ தகுதி இல்லாத நமக்கு ஆண்டோடத்தில் கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அப்போ காலையில் போய் ஆண்டோட சமூகத்தில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அதிகாலை ஜெபம் இல்லை, அதிகாலையில் ஆண்டோட சமூகத்தில் கிருபையை பெற்றுக்கொள்வது இல்லாதபடினாலே அந்தந்த நாளில் மிகவும் அவதிப்படுகிறார்கள், மிகவும் சிரமப்படுகிறார்கள். அந்த நாளை கடப்பதற்காகவே அநேக வேதனைப்படுகிறார்கள். காரணம், அதிகாலையில் கிருபையை பெற்றுக்கொள்ளாதபடினாலே. அப்போ கிருபையை பெற்றுக்கொள்வோமானால் நாம் அந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த முடியும். அப்போ கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் காலைதோறும் நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 50:4 வாசிக்கும்போது, அவர் காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிற தேர்வு போல என் செவியை கவனிக்க செய்கிறார், இளைப்படைந்து ஒன்று சமயத்துக்கிட்ட வார்த்தை சொல்ல எனக்கு கல்விமான் நாவை கொடுக்கிறார் என்று ஏசாயா சொல்கிறார். அப்போ காலைதோறும் அவர் எழுப்புகிறார். எதுக்கு எழுப்புகிறாரு? நம்ம கிருபை தரும்படியாக, புதிய கிருபை தரும்படியாக. அவருடைய கிருபை புதிதாய் காணப்படுகிறது. புதிய கிருபை நமக்கு தரும்படியாக அவர் காலைதோறும் எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிற தேர்கிறது போல நம்முடைய செவியை கவனிக்க செய்கிறார். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கிட்ட வார்த்தை சொல்ல அவர் நமக்கு கல்விமான் நாவை கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ காலைதோறும் எழுப்புகிறதான தேவன் நம்ம எழுப்பும்போது, ஆண்டவர் எழுப்பும்போது எழும்ப வேண்டும், எழும்பி கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையை தருவதற்காக, கல்விமான் நாவை தருவதற்காக அவர் காலைதோறும் எழுப்புகிறார். நம்முடைய செவியை கேட்க கவனிக்க செய்கிறார். அப்போ காலைதோறும் நம்ம எழும்புகிறோமா? காலைதோறும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோமா? காலைதோறும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா? காலைதோறும் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமானா அந்த நாள் முழுதும் மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படும். இப்படி அநேக காரியங்களை நாம் தியானிக்க முடியும். நாம் யாத்திராகமத்தில் வாசிக்கும்போது, காலைதோறும் பனி விலகின உடனே ஒரு விதமான வெண்மையான உருட்சி அது காணப்படுமா? அதை ஜனங்கள் பொறுக்க வேண்டும். அதை பொறுக்கி இயந்திரங்கள் அரைத்து அல்லது உரலில் இடித்து சமைத்து சாப்பிட வேண்டும். அப்படியே இந்த சாப்பாடை கூட காலைதோறும் ஆண்டவர் புதிதாய் கொடுக்கிற தேவன். நீங்கள் அங்கே வாசிப்பீங்களன்னா, நீங்கள் அடுத்த நாள் காலை வரைக்கும் யாருமே வைக்கக்கூடாது. சாப்பிட்ட மீதியானால் அதை நீங்கள் எரித்து போட வேண்டும், நெருப்பில் போட்டு எரித்து விட வேண்டும். காலை வரைக்கும் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக புதிய சாப்பாடை கொடுக்கிற தேவன். அப்போ புதிய சாப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிகாலையில் எழும்பணும், போய் பாளையத்தில் அந்த மன்னா கிடக்கிடத்தில் மன்னாவை பொறுக்கணும், பொறுக்கி அதை ஓமரால் அளக்க வேண்டும், அளந்து கொண்டு வரணும். ஒரு வீட்டில் யார் யார் மன்னா பொறுக்க போகிறாரோ அவளுக்கு தான் அந்த மன்னா கிடைக்கும். வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் போய் பொறுக்கி 2 பேர் வீட்டில் தூங்குனா அந்த 2 பேரும் பட்டினியாக தான் இருக்கணும். காரணம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாரும் ஒரு ஓமர் தான், அதிகமாய் சேர்த்தவளுக்கு மீதியானது இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவளுக்கு குறைவானது இல்லை என்று வாசிக்கிறோம். அப்போ யார் யார் மன்னா பொறுக்க போகிறார்களோ அவர்கள் திருப்தி அடைவார்கள். மன்னா பொறுக்காமல்
சோம்பேறியாக வீட்டில் படுத்திருக்கிறவர்களுக்கு மன்னா கிடைக்காது. அப்போ காலைதோறும் நம்ம எழுப்பும்போது, காலைதோறும் அவர் நம்ம எழுப்புகிறார். எழுப்பும்போது நான் எழும்போமானா அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு கூட கிடைக்கிறது. காலைதோறும் மன்னா கிடைக்கிறது, காலைதோறும் கிருபை கிடைக்கிறது, காலைதோறும் கல்விமான் நாவை ஆண்டவர் தருகிறார். இப்போ காலைதோறும் இவைகள் புதிதாக இருக்கிறது. அதாவது மன்னாவும் புதிய மன்னா, கிருபையும் புதிய கிருபை. நமக்கு ஒவ்வொரு நாளுக்கும் அதாவது கல்விமான் நாவை ஆண்டவர் தருகிறார், கேட்கும்படியாக நம்முடைய செவியை கவனிக்க செய்கிறார். இதெல்லாம் காலை வேளையில் நடக்கிறதான சம்பவம். அப்போ நம்ம என்ன செய்யணும், காலைதோறும் எழும்பொருளாய் காணப்பட வேண்டும். எழும்பி ஏதோ செல்ல நோண்டுகிறது இல்லை, காலைதோறும் எழும்பி வேறு ஏதோ காரியத்தை செய்கிறது இல்லை, காலைதோறும் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தாவீது சொல்கிறார், நான் காலையில் ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? எழும்புன்னு அந்த ஊத்த வாயோட அல்ல, வாயெல்லாம் முகத்தை எல்லாம் கழுவி சுத்தபுத்தமாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிக்கணும். காலையில் பாடணும், துதிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் காலைதோறும் நம்மோடு பேசுவார், காலைதோறும் நமக்கு வார்த்தைகளை தருவார், காலைதோறும் அந்த நாளுக்குரியதான வாக்குத்தத்த வசனங்களை தருவார். அந்த காலைதோறும் நம்ம எப்படி நடத்துவேன் என்பதை அவர் நமக்கு திட்டமிட்டு சொல்லுவார். நாமும் அந்த நாளுக்குரிய புரோகிராமை ஆண்டோடுதல் கொடுக்க வேண்டும். அப்போ காலைதோறும் ஆண்டோடைய கிருபை தருகிறார், காலைதோறும் கல்விமான் நாவை தருகிறார், காலைதோறும் மன்னாவை தருகிறார், ஆகாரத்தை தருகிறார், காலைதோறும் நமக்கு வார்த்தைகளை தருகிறார். பிரியமானவர்களே, அப்போ காலை அதிகாலை மிக நமக்கு முக்கியமானது. நான் நிர்மூலமாக இருக்க வேண்டுமானால் காலைதோறும் ஆண்டோடைய கிருபையை, காலைதோறும் மன்னாவை, காலைதோறும் கல்விமான் நாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் இதுவரைக்கும் வாழுகிறது ஆண்டோடைய கிருபை. நம்முடைய வயதுக்குட்பட்டவர் எத்தனை பேர் மரித்து போய்விட்டார்கள், நம்முடைய வயதுக்குட்பட்டவர்கள் எத்தனை பேர் வேலை வசதி இல்லாமல் இருக்கிறாங்க, நம்முடைய வயதுக்குட்பட்டவர் நம்முடைய கூட படித்தவர்கள் எல்லாம் எப்படியோ இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்மை ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஆண்டோடைய கிருபை. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் ஆண்டோடைய கிருபையினால் கொடுத்தது. அப்போ அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபை நம்ம ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எரேமியா சொல்லுகிறார், நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபையே என்று. அந்த கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறதப்பா. அந்த புதிய கிருபை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் அந்த அனுபவத்தை எங்களுக்கு தர வேணும்னு ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரை காலைதோறும் எழுப்புறீங்க, எழும்புனா மாத்திரம்தான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, நாங்கள் எழும்புனா மாத்திரம்தான் ஆண்டவருக்கு கல்விமான் நாவை பெற்றுக்கொள்ள முடியும்ப்பா. நாங்கள் எழும்புனா மாத்திரம்தான் ஏசப்பா மன்னாவை பொறுக்க முடியும். எழும்பக்கூடிய கிருபதாருங்க ஆண்டவரே. அதிகாலை எழும்பி உடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபதாருங்க ஆண்டவரே. ஆயத்தமாகி காத்திருக்கக்கூடிய கிருபைகளை எங்களை தர வேணும்னு ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த கர்த்தாவேப்பா கிருபையை தந்து நடத்தணும்னு ஜெபிக்கிறோம். திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறே சுமல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.